ஒரு வாலிபன், அந்த வாலிபனுடைய பழக்கம் என்ன தெரியுமா? வளமையாக என்ன செய்வார்? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நேரத்தோட வருவார். நேரத்தோட வந்து அதான் சொன்னதன் பின்னால இகாமத் வரைக்கும் குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டிருப்பார். இது வளமை. அப்ப ஓதிக்கொண்டிருப்பாரு. ஒரு நாள் என்ன செஞ்சார்? இது அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நேரம். தொடர்ச்சியா ஒரு அமலை செஞ்சுட்டு போறாருண்டா, விரும்பி செய்யறாருண்டா, அந்த அமலோட அல்லாஹ் மௌத்த கொடுப்பான். அந்த அமலோட அல்லாஹ் மௌத்த கொடுப்பான். தொடர்ந்து செஞ்சுட்டு போனார் அவர். அப்ப அந்த நேரத்தில் அந்த வாலிபன் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டிருந்துட்டு இகாமத்துடைய நேரமாகுது. குர்ஆனை கொண்டு போய் ரக்கில வைக்க போறார். குர்ஆனை வைக்கிற அந்த தட்டுல வைக்க போறார். வைக்கக்கூடிய நேரம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தூக்கிலாங்க, அவசரமா ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனா டாக்டர் பார்த்தாரு, சரியான மாதிரி பல்ஸ் குறைஞ்சிட்டு போகுது, இது அவரை உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அவசரமா ஆபரேஷன் பண்ணும் முடிவெடுத்தாங்க. அவசரமா ஆபரேஷன் பண்ணும். ஏதோ ஒரு பிளாக், அவசரமா ஆபரேஷன் பண்ணும். இப்ப இந்த வாலிபனை மயக்க போறார். ஆனா இந்த வாலிபன் மயக்கத்திலேயும் தெளிவாக இருக்கிறார். ஏனென்றா இந்த மயக்கம் சும்மா அந்த போதையால வந்த மயக்கம் அல்ல, இது மவுத்துடைய மயக்கம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பாருங்க. அந்த வாலிபன் என்ன செஞ்சாரு? டாக்டர் சொன்னார், கையை பிடிச்சாரு. டாக்டர் மட்டும்தான் இருக்கிறார். கையை பிடிச்சி சொன்னார், வானம் டாக்டர், நீங்க இன்ஜெக்ஷன் அடிச்சு என்ன மயக்கி என்ன ஆபரேஷன் பண்ணி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த மயக்கம் அல்ல. அதோ எனக்குரியவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கட்டு கதை இந்த இடத்திலிருந்து சொல்ல தேவையில்லை. மதீனாவுடைய ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது. எனக்குரியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் என்னை அழைக்கிறது. எனவே என்னை விட்டு விடுங்கள், எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன வாலிபன் அதே இடத்திலே மயக்கம் மரணித்து விடுகிறார், வஃபாத்தாகி விடுகிறார். எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை கண்ணாலே கண்டவர் தான் அந்த டாக்டர். எத்தனையோ பேர் அவருடைய கண் முன்னால் மரணித்து இருக்கிறார்கள். அந்த நேரம் அந்த டாக்டர் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு தக்பீர் சொன்னார். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறதா, அந்த தக்பீருடைய சத்தத்தினால அந்த பகுதியை அதிரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆச்சரியம் அவருக்கு. எல்லாரும் ஓடி போனாங்க, என்ன நடந்துச்சு? அப்ப டாக்டர் சொல்றாரு, எத்தனையோ பேருடைய கடைசி முடிவுகளை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். இது மாதிரி ஒரு முடிவு நான் கண்டதே கிடையாது. இந்த மாதிரியான முடிவு எனக்கு வர வேண்டும்.